சண்முகம் ரத்னாவை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. ஆனால் அவரால் ரத்னா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலை. அதே நேரம் 4-5 ரவுடிங்க ரத்னாவை ஸ்ட்ரெச்சரில் முகத்தை மூடி போட்டு கொண்டு போகிறாங்க. அந்த நேரம் ஒரு டாக்டர் வந்து கொஞ்சம் நில்லுங்கயான்னு சொல்ல அந்த ரவுடிகளும் நிற்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக சண்முகத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது. ரத்னாவுடைய கை சண்முகத்துக்கு மேலே பட சண்முகம் ரத்னாவே பார்க்குறாரு. ஆனால் முகத்தை மூடி வச்சிருந்ததுனால அவரால் கண்டுபிடிக்க முடியலை. எதுக்கு டாக்டர் நிற்க சொன்னீங்கன்னு அந்த ரவுடி கேட்க, நான் தான் கையெழுத்து போட்டுட்டு அப்புறமா கொண்டு போங்கன்னு தானே சொன்னேன், அதுக்கு முன்னாடி உங்களை யார் கொண்டு போக சொன்னதுன்னு கேட்க, இல்லை டாக்டர் உயிரை காப்பாற்றணும்னு ரொம்ப பதட்டமாகவே அந்த ரவுடி பேசுகிறாரு. முதல்ல கையெழுத்து தான் முக்கியம், அப்புறமா நீ உசுரை காப்பாற்றிக்கோன்னு அந்த டாக்டர் சொல்ல அந்த ரவுடியும் அந்த பேப்பரில் சைன் போட்டு கொடுக்குறாரு. சண்முகம் அவர் எதிரில் இருந்த முருகன் சாமியுடைய ஃபோட்டோவை பார்த்து, அப்பனே நான் உன்னை தப்பாக பேசிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு என்கிட்ட காட்டி கொடுத்துருன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்க, ரத்னாவை மூடி போட்டிருந்த துணி சண்முகத்துடைய கையில் சிக்கியிருக்குது. அவர் கையெடுத்து கும்பிட்டு கேட்கும்போது அந்த துணி விலகுது. அந்த நேரம் சிவபாலன் உடம்புடி எல்லாருமே ரத்னாவை பார்த்துடுறாங்க. அத்தான்னு சிவபாலன் கத்த என்னலன்னு சண்முகம் கேட்குறாரு. நம்ம ரத்னா சண்முகம்னு உடம்புடி சொல்ல சண்முகம் ரத்னாவை பார்த்ததும் சந்தோஷப்படுறாரு. அதை கவனிச்ச ரவுடிங்க ஸ்ட்ரெச்சரை இழுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க. சண்முகம் அவர் காலாலே அந்த ஸ்ட்ரெச்சரை அழுத்தி பிடிச்சிட்டு அந்த ரவுடிகளை பார்த்து முறைக்கிறாரு. இதோட ப்ரோமோ முடியுது.